அப்படிப்பட்ட ஒரு மத்தியில அன்பாக உபசரிக்க ஒரு அழைக்க அருமையான மாஸ்டர்களுக்காகவும் சபையார் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு நாமத்தினால நன்றி வாழ்த்துதலை தெரிவித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதிகமாக ஆனவடினாலே நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பெயர் ஜான் பெருமானன். ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து குடும்பத்திலே எங்களது ஆராதனை செய்யக்கூடிய குடும்பத்திலே வளர்ந்தேன். அப்படி இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் படிப்பை முடித்துவிட்டு நான் திருப்பூர் மாவட்டத்திலே திருப்பூர் இடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது பெயரே நல்லா காசு கிடைச்சது. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, சந்தோஷ சமாதானம் இல்லாமல் அழைத்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் இந்த புதிய ஏற்பாடு பைபிள் எனக்கு கிடைச்சது. ஆண்டவருக்குரிய இறக்கத்தினால ஒரு முறை ஸ்தோத்திரம் என்று நம்ம படிக்க வேண்டும் என்கிற ஒரு கால கட்டாயத்தில் வந்த பொழுது அந்த புதிய ஏற்பாடு நான் எனக்கு ஆசைக்காக இருந்தேன். அதை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அதை வாசிக்க உள்ளத்தில் ஒரு ரொம்ப சந்தோஷம் சமாதானம், இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா என்று சொல்லி ஒரு ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து உடலை நடக்கவும் மரித்தோர்களோடு எழுப்பவும் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரத்தோடு பார்க்கணும் உண்மையை பேசுவது செய்திருக்கிறார். மரித்தோர்களை உங்களோடு எழுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவர் கடவுளாக இருக்கணும் என்று சொல்லி இயேசுவை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். ஸ்தோத்திரம். நான் எந்த சபைக்கு விசுவாசியா போய் அப்படி இந்த அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கல. ஸ்தோத்திரம். உங்களுடைய தாய்தார் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விசுவாச போராட்டம் இருந்தது. அப்போ பல கோயில் குழந்தைக்கு போய் இறங்கி பார்த்தாங்க. எந்த விதத்திலும் கிடைக்கல. கடைசி நேரத்தில் அவர் ஒரு தற்கொலை செய்து அந்த மறித்து சாமி போட முடிச்சுட்டு மறித்து போகிற நேரத்திலாம் ஒருத்தர் இயேசு பற்றி சொல்லியிருக்கிறார். குறிப்பிட்ட சபைக்கு வாங்க, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார், வரிகூட்ட விடுதலை தருவார் என்று சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஸ்தோத்திரம். இவங்க கிறிஸ்தவ கடவுள், இவங்க கடவுள் வேற, நம்ம கடவுள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு ஒரு உலகத்தில் ஒரு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் சபைக்கு போனாங்க. அந்த ஒரு ஊழியக்காரங்க சொல்லும் பொழுதே நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்றதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன சொல்றப்ப நிறைய காரியம் சொல்ல முடியும். ஒரு குடும்பத்தில் போனோம், கணவன் மனைவியா இருக்கிறாங்க, ரெண்டு ஆண் பிள்ளைகள். அப்புறமேல அப்ப சொன்னேன் அவரை பார்த்து, ஐயா சபைக்கு வாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்க. சரி அவங்க அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க வீட்டுக்கு வாங்க, போங்க, சாப்பிடுங்க, காஃபி குடிங்க, சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா இந்த ஏசு காசு எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏசு பற்றி பேசிட்டு கூடாதீங்க, வாங்க போங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஏசுக்கு எங்க நனைவே நாயை போகிட்டு சூழல் இருக்குது அவங்க அப்படின்னு நினைச்சு நான் போறதை எழுதிக்கிறேன். புருஷனுக்கு ஆதரவு சொல்றதுக்கு அவர் வரவே மாட்டாரு. எனக்கு ரொம்ப நம்ம தொட்டால கூட நம்ம கிறிஸ்தவங்களை தொட்டா கூட அப்படியே கிறிஸ்தவம் ஒட்டிக்கும் சொல்லிட்டு அப்படியே ரோட்டிலே போயிடுவார். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு முன்னாடி போற அப்படியே போயிடுவார், எடுக்க மாட்டாரு. கடைசியில் ஒரு சில வருஷங்கள் ஆச்சு. கடைசியில் என்ன சொன்னா ரோட்டில் போகும்போது அவர் ஓடுறாரு என்று சொல்லி கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அவருடைய மனைவி மணலை ஊற்றி கொண்டு தற்கொலை செய்து மறைத்து போனார். சில சொல்றாங்க அவங்க கொலை செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. தெரியாதெல்லாம் அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, அவருக்கு குடும்ப பிள்ளைகள், ஆனால் எல்லாம் பெரிய கதைங்க. அதனால ஆண்டவர் சமூகத்தில் ஊழியக்காரங்க மூலமா ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை எல்லாம் சபைக்கு போய் விடுதலாக. ஆனால் அவங்க வேற இடத்துல இருக்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அப்ப இயேசு பற்றி அது சரியா தெரியாது. எங்க அம்மா தான் அந்த கையில் படம் கொடுத்தாங்க. நான் ரசிக்கப்படவுள்ள ஞானஸ்தானத்துக்குள்ள சபைக்கு போய் விசுவாசியாக உள்ள அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கிற ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பைபிள் படிக்கும் போது பைபிள் வாழ்க்கையை மாற்றுகிறது. தாயார் கண்ணீரோடு எனக்கு செவித்தார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸ்தோத்திரம். இந்த பைபிள் மூலமாக என் வாழ்க்கை தொடரப்பட்டது. என்னுடைய அம்மா சொன்னாங்க, நீ ஆண்டவர் கூலி செய்யணுமான்னு ஒரு முறை சொன்னாங்க. என் உலகத்தில் பண ஆசை, நகை ஆசை, பணம் சம்பாதிக்கணும், பணம் வெயில் குடிச்சு நான் அழைச்சேன். நைட்டு வேலை, நைட்டு ஃபுல்லாக வேலை, பகலையும் வேலை, 12 மணி நேரம் வேலை செஞ்சால் போதாதுன்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் வேலை செஞ்சேன். நல்ல காசு, கையிலேயே காசு எனக்கு. ஆனால் வாழ்க்கை நிம்மதி இல்லை. ஆண்டவர் அம்மா சொன்னாங்க, நீங்கள் ஊழி செய்யணுமா? நான் சொன்னேன், ஊழியர்களே என்ன பேசாதீங்கன்னு சொல்லிடுறேன். ஊழியர்களே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எனக்காக செடிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஆண்டவர் திரும்ப கேட்டாரு, ஏன் செடிக்கல? ஆண்டவரே அம்மா வேணாம்னு சொல்லிட்டு ஊழியருக்கு வரமானே சொல்லிட்டாங்க. ஆண்டு சொன்னாங்க, ஊழியருக்கு வரமானான்னு யாரும் சொன்னான்? அவன் தான் சொன்னான். ஆண்டவரே நான் சொன்னா ஆண்டவர் கேட்டாரு. ஆமா ஆண்டவர் நீங்க சொல்லல அப்படின்னு திரும்ப எனக்காக சொல்லுவாங்க.
அந்த போதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ வட இந்தியா ஒழித்து போக வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு தேவனுடைய வட இந்தியாவில் எனக்கு வெற்றி தெரியாது, எனக்கு நான் ரொம்ப இன்னைக்கு எனக்கு பார்க்க இங்கே பார்க்கறது போலாலும் நான் அன்னைக்கெல்லாம் இல்லை. என்னை வந்து வெயிட் பண்ணி என்னை வந்து அந்த வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 கிலோ தான் நான் இருந்தேன். வட இந்தியா போகும்பொழுது எத்தனை கிலோ? 25 கிலோ தான் நான் இருந்தேன். ஸ்தோத்திரம். அப்போ வந்து வட இந்தியாவுக்கு போன பயங்கரமான குளிர், வெயில், காட்டு மிருகங்கள், மற்றபடி மனுஷ மிருகங்கள்லாம் கூட வந்து பலவிதமான பிரச்சனைகள். சில பகுதிகளெல்லாம் போகும்பொழுது அவர்கள் வந்து எங்களை சுற்றி நின்றுட்டார்கள். வரும்பொழுது கையில் கட்டி கம்பு சைக்கிள் சேரெல்லாம் கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் உயர்ந்திருக்கு. ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். திரும்பினாலே வட இந்தியாவிலே அநேக மாநிலங்களில் ஊழியம் செய்து அநேக மாநிலங்களில் இந்த சபைகள் இருக்கிறது. அந்த சபைகளில் ஊழியர்கள் இருக்கிறார்கள். இன்று இப்பொழுது 2017 இந்த சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் பட்டணத்திலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நேரம் கருதி நான் சுருக்குகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அன்பான தேவ ஜனங்கள், இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இந்த பெயரை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் ரொம்ப வட இந்தியா வாங்க சொன்னால் வர முடியாது. வர முடியுமா? வருவீங்களா? வருவீங்களா? வர மாட்டீங்க இல்லையா? வர முடியாது. ஆமாம், எப்படி தெரியும் வரதுமோ இல்லையா? அதனால் ஆனால் உங்கள் ஜெபங்களை எங்களுக்கு வரணும். உங்கள் ஜெபத்தை தர முடியுமா? உங்கள் ஜெபத்தை தர முடியுமா? தருவீங்க இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமாலும் ஜெபிங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற ஜெபம் வட இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ரட்சிக்கும். அந்த வரலாற்றையும் வந்து அங்கே உள்ள அந்த காலையில் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், மகனே
அழிந்து நாசமாகி போவதாக அக்கினியானவர்கள் மத்தியில் அழிக்கிறவர்களாக தாழ்த்துவார் இயேசுவின் நாமத்திற்காக அல்லேலூயா. நான் மதியானம் ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் பேசுறாரு. எனக்கு ஆவியானவர் கொடுத்து நீங்க பேசுன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னேன், நான் ஒரு சபையில சொன்னேன், ஆண்டவர் சொல்ற எந்த காரியத்தையும் சரியான விதத்துல புரியக்கூடிய அறிவு நமக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், அந்த அளவு நமக்கு பெரிய மூலம் இருக்குதா, நமக்கு அறிவு இருக்குதா? நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்ற காரியம் புரியலையோ நல்லா இருக்கோ கசக்கா இருக்கோ கீழ்படி. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் வந்து ஆவியானவர் பற்றி சொல்லணும்னு அவர் சொன்னாரு. இதுக்குள்ள ஒரு சபையில இனிப்பு ஜெபம், இரவு ஜெபம் பண்ணோம். இப்படிதான் சொல்லணுமா, எந்த சபையில சொல்லணும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆண்டவர் ஒரு காரியத்தை கேட்டு அந்த அடையாளத்தை தரல. அப்படி காலையில் ஆண்டவர் இந்த காரியம் காலையில் தான் சும்மா ஒரு எடுத்து சும்மா லேட்டா நான் வந்து ஆயத்தமாங்க. ஆவியானவர் பற்றி சொல்லணும்னு சொல்லி எடுத்து ஆயத்தமாங்க. காலையில சபாசையோட சொல்லி தெரியாது. சொல்லும் போது எனக்கு இருந்தது ஆண்டவர் அந்த வாரத்தை யாரும் பண்றது பாருங்க. மேல கஷ்டம் இருந்து ஆவியானவர் தான் எழுதிடுறாங்க. ஆவியானவர் தான் எழுதிருக்கேன். ஆவியானவர் சொல்லி நேரம் மிக சுலபமாக முடிக்க விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் நான் நினைச்சேன், ஆண்டவரே நல்ல சபை, ஆவிக்குரிய சபை, பெந்தகோஸ்தே சபை, நல்ல சத்தியத்தை வளர சபை, ஆவியானவர் குறித்து உங்களுக்கு தெரியாத இன்னமும் நினைச்சிருக்கேன். இன்னமும் அன்னைக்கு நினைச்சேன், இன்னமும் இது வரைக்கும் அப்பதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆவியான பாஸ்டர்களுக்கு வந்து ஆவியானவரையோ அபிஷேகத்தையோ வல்லமையோ அந்நிய பாஷையோ சொல்லி கொடுத்துக்க மாட்டாரா? சொல்லி கொடுத்துருப்பாரு. நல்லா தெரியும், நல்லா உங்களுக்கு சத்தியம் தெரியும். ஆனாலும் என்னிடத்திலும் ஆவியானவர் உண்டே. ஒரே வசம் தான் 1000 ஊழியர்களை எடுத்து ஒரே வசம் தான் பேசினாலும் 1000 விதமான வெளிப்பாடுகளை தருகிற ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர். ஒரே வசம் தான், ஆனா ஊழியர்களுக்கு தனித்தனி விதமான வெளிப்பாடுகளை தந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். ஸ்தோத்திரம். பாருங்க, நல்லா தெரிஞ்ச வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே என்ன சொல்றாரு அந்த மகன்? அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். எல்லாம் ஒரு இன்னொரு சொல்ல போனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருக்கிறீர்களான்னு சொல்றாரு. அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதகனா இருந்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஸ்தோத்திரம், நீ ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. அவன் கேட்கிறான், எப்படி ஆண்டவரை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான். மனுஷன் வந்து வயசாளி திருமையை முடியும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. விளக்கினால பிறக்கணும்னு சொன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கடுத்து வந்து ஆவியினால பிறக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்க? கை தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுக்காம யாராவது இருக்கிறீங்களா? நல்லா கை தூக்குங்க. யாராவது எடுக்காம இருக்கிறீங்களா? எடுக்காம இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. ஒண்ணு. அடுத்து எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? எடுக்கலையா? எடுக்கலன்னா கை தூக்குங்க. ஒண்ணு. நல்லா கை. என்னுடைய தமிழ் புரியுதா இல்லையாமா? புரியுது? 1 2 3 4 கை தூக்குங்க. 5 6 7 அப்புறம் 6 7 கந்த சோத்திரம். அவன் எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. நான் சொல்றேன் பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்காம வந்து வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. கந்த சோத்திரம். ஞானஸ்தானம் சொன்னா சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அது வந்து அது சாதாரண காரியம் தான். அதன் பிறகு ஆண்டவருடைய கரம் பிடித்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் வந்து இயேசு நாமத்தில் இந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். வருங்கால போல பிறகு
சொன்னேன். ஞானஸ்தானம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஒரு காலம் நான் ஞானஸ்தானத்தை குறித்து கேள்விப்பட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை, பைபிள்ல படிக்கவும் இல்லை. ஆனா ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொன்னா கூட இருக்கிற என்னோட வேதாகமத்துல படிக்க வந்த ஊழியக்காரர் ஞானஸ்தானம் சொன்னோன்னே நேரம் போய் சொன்னேன், ஐயா பாஸ்டர் ஐயா ஞானஸ்தானம் எடுக்கிறேன். நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது, சொல்றது ஆண்டவர் தான் தெரிஞ்ச உடனே நான் உடனே போய் ஐயா ஞானஸ்தானம் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய பேர் வந்து அன்னைக்கு தமிழ்வாணன். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, உன் பேர் வந்து என்ன செஞ்சு நீங்க வந்து பேர் ஏதாவது பார்த்து சொல்லி உங்க பேர் வந்து சொல்லுங்க. உடனே சொன்னேன், எனக்கு வந்து பேர் வைங்க நீங்க ஞானஸ்தானம் பேரு. அவர் சொன்னாரு, தமிழ்வாணன்றது நல்ல பேர் தானே அப்படின்னு சொன்னாரு. நான் சரிங்க பாஸ்டர் சொல்லிட்டேன். அவர் சொன்னாரு, இது நல்ல பேர் தான் சொல்லிட்டாரு, சரி சொல்லிட்டேன். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவர் என்ன செஞ்சாரு, ஜான், உங்களுடைய பேர் ஜான் அப்படின்னு சொல்லி அவர் பேர் வச்சார். அல்லேலூயா. பல காலமாக என்னுடைய பேர் அர்த்தத்தை அறியாம தான் இருந்தேன். ஆனா சமீபத்துல சில வருஷம் முன்னாடி ஆண்டவர் சொன்ன வடிவியால ஜான் டியூன் சொன்னா தமிழ்ல சொல்லி பேரை யாராவது தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனை ஆகும். அதனால சொல்லி நான் ஜான் டியூன் சொல்லி வச்சேன். ஜான் தான் சொல்லுவேன். ஆண்டவர் கடைசியில் என்னுடைய பேரின் மகத்துவத்தை எனக்கு விளக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் சில பேர் அழகா வச்சிருப்பாரு பாருங்க, விசேஷமான பேரா. முதல்ல பேரை ஆண்டவர் மாற்றுறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் அவனுக்கு பேரை மாற்றினார், சாராளுக்கு பேரை மாற்றினார். ஆண்டவர் வந்துட்டாவே எல்லாமே மாறும், மாறணும், மாறணும். ஆண்டவர் வல்லமை இருக்கும். அல்லேலூயா. எல்லாமே மாறும் பாருங்க. உடனே வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் பேர் மாற்றப்பட்டது. என் பேர் அதுக்கு நேரம் பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்ட, இன்னும் அபிஷேகம் பெறணும் அப்படின்னு இன்னொன்று அதே மாதிரி அப்படின்னு அபிஷேகம் பெறணும்னு சொல்றாங்க. உடனே சொன்னாரு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, அபிஷேகத்துக்கா கேளு, அன்னிபாசிக்கா கேளு, ஆண்டவர் தருவாரு. உடனே நான் வந்து என்ன செஞ்சேன், ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஒரு நாள் கேட்கிறேன். சத்தியத்தை சொல்றாங்க, நீ வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலாம், போக முடியாது, ஆண்டவர் உரைக்கு போக முடியாது சொல்லி சொல்றாங்க. அது கேட்டோட உள்ள உடஞ்சி நான் அழுகுறேன். உடஞ்சி ஆண்டவரே, நீங்க தானே ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நீங்க தானே கொண்டு வந்தீங்க, நீங்க தானே இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க அபிஷேகம் பண்ணலையே ஆண்டவரே, நீ அபிஷேகம் பண்ணாம இருக்கும்போது ஒருவேளை இன்னைக்கு திடீர்னு சாயந்தரம் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நானெல்லாம் கைவிடப்பட்ட கூட்டத்தில் போயிருவேன் ஆண்டவரே. அதனால எனக்கு நீங்க அபிஷேகம் தரணும், அபிஷேகம் தரணும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு நான் ஜெபிப்பேன். அந்த சபையில மாசம் 1-2 டைம் அபிஷேக கூட்டம் வந்து நடக்கும். ஃப்ரெண்ட்ல 2 ரூம் இருக்கும். அதுல வந்து ஒரு ரூம்ல எங்களுக்கு வந்து அபிஷேக கூட்டம் நடக்கும். பாஸ்டர் யார மகனும் வந்து நடத்துவாரு. அப்போ எல்லாரும் வந்து அங்க வந்து அபிஷேகத்துக்காக சொல்லுவாங்க. கூட்டத்துல வந்து ஒரு 30-40 எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைச்சிடும், எனக்கு மட்டும் கிடைக்காது. அழுதுகிட்டே போவேன், ஆண்டவரே எனக்கு வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும், எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 12 மணி நேரம் உபவாசம் இருக்கும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தரை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஸ்தோத்திரம் ஒரு 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ஆண்டவருடைய ஆவியானவர் அபிஷேகமா மலைமலையாவே படிக்கொள்ளி ஆண்டவருடைய அபிஷேக வாழ்க்கையில இறங்கி வந்து அந்நிய பாஷை பயங்கரமா வந்தது. அந்த நாள் ஒரு பெரிய ஒரு இன்பமான சந்தோஷமான ஒரு நாள். ஆவியானவர் வாழ்க்கையில வந்த நாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலன்னா என்ன செய்யணும், சீக்கிரமே போய் எடுத்துடணும். ஞானஸ்தானம் என்ன ஏது எப்படி அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. சில ஆட்கள் வந்து நான் சொல்லுகிற வார்த்தையில கரெக்டா நீங்க வந்து கவனிச்சுங்க. சிலருக்கு அதிகமான வருஷங்கள் இல்லை. இந்த ஞானஸ்தானம் எடுக்காத வாழ்க்கையில நீ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பாருங்க, ரோமருக்கு எழுதின 8ஆம் நிருபத்தில் 8ஆம்
விசுவாசிக்கு விசுவாசம் பிடிச்சா கடந்த நாள்ல எங்க சபையில ஒரு தம்பி போன் பண்ணான். சபையில வரமாட்டான். அவங்க அம்மா அப்பா வந்துருந்தாங்க. விசாரிச்சு போறதுல பிறகு நல்ல விடுதலை ஆயிடுச்சு ஞானம் செலுத்துறாங்க. இந்த பையன் வரமாட்டான். திரும்பி ஒரு நாள் போன் பண்ணி சொல்றான், ஐயா என்னோட ஃப்ரெண்டோட மனைவிக்கு என்னாச்சு விசாரிச்சு போராட்டம். அதுல இந்த ஜின்னு ஒரு ஆவி இருக்கும். ஜின் ஆவி ஒரு விசேஷமான ஒரு அசுத்தாவி இருக்கு. அந்த ஆவி ஒரு நேரதான ஆவி தான், எனக்கு நல்லா தெரியும். அந்த ஆவி பிடிச்சிருக்கு. அதனால அவங்க ஜோம் பண்ணுங்க, நான் லைஃப் கொடுத்துருமான்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீ சமைக்கியா வரல, நீ வரணும் இல்லையா? என்ன சொன்னாருமா, மாஸ்டர் நாங்கள் அண்ணாமலை இருக்கிற ஏதாவது வியாதி வந்தா பிரச்சனை வந்தால் சமைக்க வருவாங்க. அவன் சொன்னான், அந்த பையன் சொன்னான், ஏதாவது வியாதி பிரச்சனை விசாரணை போட்டு வந்தாங்க சமைக்க வாங்க. அவன் எப்படி ஞாயிறு ஆராதனையை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்க. அப்ப அவனுக்கு எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க. நீங்க எப்படி ஜெபிப்பீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு விசுவாசம் உங்க வீட்டு கதவை தட்டணும். அப்பதான் சமைக்க வரும். சமைக்க வரல உங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வருவாரு. ஆராதனைக்கு வரலாம். யார் வருவோம் நம்ம வீட்டுக்கு? விசுவாசம் தான் வருவோம், ஆண்டவர் வருவாங்க. அவன் சொன்னேன், நீ ஏன் சமைக்க வரல? சொன்னான். அப்புறம் பிறகு நான் சொன்னேன், நீ ஃப்ரெண்டோட மனைவிக்காக சொல்லிக்கிறேன். அந்த ஆள் விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ஆள் ஒன்று பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆளையை அவங்கள விட்டுரும். அந்த மனைவி விட்டுட்டு ஒன்று பிடிச்சிக்கணும். அவன் பயந்துட்டான். அம்மாட்ட பேசிட்டு அம்மாட்ட கொடுத்தான். அவங்க பயங்கரமான நல்ல ஒரு விசுவாசி. அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க, மாஸ்டர் என்ன மாஸ்டர் இப்படி அம்மா சொல்லிட்டார், அவனுக்கு அவங்க மனைவிக்காக சொல்லிக்கிறேன். ஆனால் செடிச்சு விடுதலை ஆயிடும். ஆனால் அந்த ஆள் ஒன்று பிடிச்சிடும். மாஸ்டர் என்ன பிடிக்கும்? நான் சொல்ல ஒன்றதான் பிடிக்கும்னு சொன்னேன். சபை ஆராதனைக்கு வரலன்னு சொன்னா பிடிக்காம பிசாசு பிடிக்காம என்ன பிடிக்கும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதோட போன். ஆனா நம்ம உடற்பா இருக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க நம்ம சபையில ஆண்டவரோட உறுதியா இருக்கலன்னு சொன்னா, சத்தியத்துல உறுதியா இருக்கலன்னு சொன்னா, நமக்கு உலகத்துல உள்ள எல்லா ஆவியும் நம்ம வீட்டுக்கே வரும். அப்படி வராதபடிக்கு ஆண்டவர் காக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆவியானவரை மறுதலித்து வாழக்கூடிய ஊழியர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆவியானவரை மறுதலித்து வாழக்கூடிய அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆவியானவருடைய அபிஷேகத்தை வல்லமையும் மறுதலித்து ஆத்மோடைய தனமாக வாழக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அந்த ஊழியக்காரரை வேற இடத்துக்கு அனுப்பிட்டு சொன்னாங்க. நான் அந்த ஊழியக்காரர் வார்த்தையில சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார். அவர்கிட்ட சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே, அவர் என்னோட வயசுல ரொம்ப மூத்தவரு, அவர் ஊழியத்துக்கு ரொம்ப மூத்தவரு, அவர் செஞ்ச அந்த காரியத்தை நம்ம பார்க்கவே இல்லை. நான் எப்படி போய் அவருக்கு சொல்லுவேன்? அவர் என்ன சொன்னாரு, நான் சொல்றதை நீங்க சொல்லு, இந்த காரியத்தை சொல்லி எச்சரி. நான் பயந்துட்டேன். எனக்கு பெரிய ஊழியக்காரங்க நம்மள பேசணும். நம்மள சின்ன பையன், பொடி பையன் நம்மலாம் இல்லையா? என்ன தெரியும் நமக்கு? ஒரு மண்ணும் தெரியாத நமக்கு. ஆனா ஆண்டவர் ஆவியை சொல்லி போய் அவரை சொல்லு. நான் அப்படின்னு சொன்னேன். ஐயா, அந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியம் நம்ம சொன்னாரு. மனம் திரும்ப சொல்லி அவர் சொல்றாரு. மனம் திரும்ப சொன்னா, மனம் திரும்ப சொன்னா ஆண்டவரோட தேசத்துல பாதர் கட்டணும்னு சொல்ல பயன்படுத்துன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆகவே நீங்க மனம் திரும்பணும். உடனே அவர் என்ன சொன்னாரு, நீங்க பெரிய பரிசுத்தமானா எனக்கு சொல்ல வந்துட்டா, நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, பெரிய பரிசுத்தமானா இல்லையா அதான் ஆண்டவர் அறிவாரு. ஆவியா அவர் சொல்ல சொல்லி சொன்னார். நான் சொல்லிட்டேன். நான் சொன்னேன் பாருங்க, புரியுதோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இன்னைக்கு இதோ கஷ்டத்தோ ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்ன உடனே பிடிச்சிரு. அப்படி இங்க இப்ப டிராமா வேண்டாமா? அல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க பேசிக்கிட்டே இருந்தா சொல்லி நான் 2 மணி நேரம் பண்ணிடலாம். பாருங்க, எனக்கு சோறு கிடைக்கலன்னா கூட கவலைப்பட மாட்டேன். ஆனா ஆண்டவர் வசனத்தை சொல்லுங்கன்னு சொன்னா ஆண்டவர் உள்ளே அடிச்சு பொசுங்கி போயிடலாம். அதனால நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. எல்லாரும் யாருக்காவது தூக்கம் வந்தா சொல்லுங்க. தூக்கம் வருதா சொல்லுங்க. யாருக்காவது தூக்கம் வருதா? தூக்கம் வரல கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. யார் கவனிக்கிறீங்க சொல்லுங்க. ஆவியானவர் என்ன சொன்னாலும் அந்த ஊழியக்காரர் சொன்ன இந்த மாதிரி சொன்னேன். உடனே அவரை வேற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புறது நான் சொன்னேன். அந்த குறிப்பிட்ட பரிசுத்தவான் பார்த்து சொன்னேன், ஐயா, இவரை தயவு செய்து அந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டாம்.
பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கிறது செய்யறதுக்கு இது என்ன இல்லை, இது உலகம் கிடையாது, இது சபை, இது ஊழியம், இது என்னுடைய வசனம். அல்லேலூயா. சிலர் வந்து வசனத்தை அப்படியே கருவேப்பிலை போல யூஸ் பண்றாங்க. சாப்பிடும்போது என்ன நினைக்கிறாங்க, சாப்பிடும்போது சின்ன பிள்ளைங்க பார்த்தா சின்ன ஒரு கடுகு இருக்கக்கூடாது. பழைய காலத்துல கருப்பரிசிலாம் இருக்கு, இப்பெல்லாம் இருக்க நமக்கு தெரியல. இப்பெல்லாம் அப்படி அரிசி நான் பார்க்கறது இல்லை. ஆனா நாங்க சின்னதா இருக்கும் கருப்பரிசிலாம் இருக்கும். அந்த அரிசி ஒரு சில அரிசி மாத்திரம் கருப்பா இருக்கும். உடனே அந்த கருப்பரிசி எடுத்து ஒதுக்கி வச்சிருது, கடுகு ஒதுக்கி வச்சிருது, கருவேப்பிலை ஒதுக்கி வச்சிருது. அப்படி ஒதுக்கி வைக்கிறது போல சில வசனங்களை மாத்திரம் எடுத்து கட் பண்ணி வாக்கில் எடுத்துக்கிட்டு மீதி வசனங்களெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிருது. இது தேவையில்லை, உபவாசம் அது வேண்டாம், இது வேண்டாம். அவர் பாஸ்ட் அப்படிதான் சொல்லுவார். பிசாசு எப்படி நம்ம சொல்லுவோம் உங்க சிந்தனையில. இன்னைக்கு சிலர்கிட்ட சொன்னதை நான் சொல்லட்டுமா, பாஸ்டர் சொல்லிட்டே இருக்கும்போது பிசாசு என்னோட சிந்தனை என்ன சொன்னா, இவர் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு, ஆனால் நீ இதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு உங்க சிந்தனையில நான் சொல்லும்போது நீங்க சிரிக்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியும் பிசாசின் ஆவி சிலருடைய சிந்தனையில சொல்றதை நான் சொல்றேன். பிசாசு ஆவி என்ன சொன்னா, இவர் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு, நீ இவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்காத, இந்த காதல கேட்டு இந்த காதல விட்டு அப்படின்னு பிசாசு சிலருக்கு சொல்லி இருக்கிற அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியாங்க. அல்லேலூயா. எப்பயுமே எங்கேயுமே அசுத்த ஆவி தேவனுடைய ஆவியான ஒரு காரியத்துக்கு இடையூறாக இருப்பான், குறுக்கே வந்து நிற்பான். போகாதுன்னு சொல்லுவான். நான் எங்க போனாலும் என்ன காரியம்னா என்னுடைய ரோட்டை வந்து பிளாக் பண்ணிடுவான், போக விட மாட்டான். வரும்போது நாங்க வந்து ஸ்தோத்திரம், அந்த எங்க அடுத்த ஒரு ட்ரெயின் காட்பாடியில் சேஞ்ச் பண்ணோம். ஆனா எங்க ட்ரெயின் ஏற்கனவே வந்து 7 மணி நேரம் லேட் ஆகுறதுனால இந்த ட்ரெயின் போயிடுச்சு. இது என்ன செய்யணும்னு தெரியல. டக்குன்னு ஆண்டவர் வந்து சொன்னாரு, ஒருத்தர் போன் பண்ண சொல்லி, ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒரு போன் பண்ண, அவர் ஸ்கூல் சொன்னாரு, இப்படி பண்ணுன்னு சொன்னாரு. அப்புறம் இறங்கி அங்கிருந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரும்போது திடீர்னு வந்து ஒருத்தர் காரை இப்படி ஓட்டி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி அதை ஸ்டாப் பண்ணி அவன் வந்து இன்னும் பாஸ்டர் இது காரை இடிக்கவே இல்லை, ஒன்றும் பண்ணல. இவன் நீ தான் குறுக்க வந்து நிறுத்தல, ஏன் பண்ண பெரிய ஒரு பிரச்சனை. நல்லா தெரியும் எங்களுக்கு அந்த போக விடாதபடி பிசாசு என்ன பண்ணலாம். தில்லியில இருந்து உள்ள அந்த தில்லி வெளியே இருந்து உள்ள போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு இருக்கும் போதே பிசாசு நானும் ஒரு மரத்துல இருந்து இறங்கி வரலாம். இறங்கி வந்து அது ஃபுல்லா போயிட்டு எல்லா பஸ்ஸையும் நிறுத்தி போட்டான். நிறுத்தி அவன் இறங்கி வந்து சொல்றான், நான் உன்னை தில்லி பட்டணத்துக்கு உள்ள நுழைய விட மாட்டேன்னு சொல்றான். நான் சொல்றேன், நான் உள்ள போறேன், நீ என்ன பண்ணுவோம் பாருன்னு சொல்லி சொன்னேன். இதை போல ஒரு இடத்துல எல்லாம் பல இடத்துல பிசாசு வந்து இந்த மாதிரி குறுக்க நின்று இருக்கிறான். என்னைக்குமே இந்த அசுத்த ஆவி பிடிச்ச சில ஆட்கள், சில விசுவாசிகள், சில ஊழியர் என்ன செய்வாங்க சொன்னா, ஆண்டவர் சொல்றதுக்கு குறுக்க தான் நிற்பாங்க. ஏது சொன்னாரு, இயேசுவே உமக்கு இப்படி நடக்கக்கூடாது, உங்களை சாக விட மாட்டோம், நாங்க இருக்கிறோம், உன்னை வந்து எவன் கொள்றான்னு பார்த்து. ஆண்டவர் என்ன சொன்னாரு, அப்பாலே போ சாப்பானே. யார சொன்னாரு, பேதுரு சொன்னாரு, அப்பாலே போ சாப்பானே. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து இந்த அசுத்த ஆவிகளுக்கு நம்ம கவனமா இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, எந்த காரியத்திலும் உலகத்துல எந்த பொருட்கள் மீது ஒரு ஆசை வந்துடக்கூடாது. ஆசை வந்துச்சுனாவே ஆசைக்கு பின்னாடி அசுத்த ஆவி வந்துடுமா. அது வலையா இருக்கட்டும், அல்லது சேலையா இருக்கட்டும், செருப்பா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும் ஐயா, அது மேல ஆசை வந்துச்சுனாலே போச்சு, அபிஷேகம் போயிடுச்சு. ஒரு விசுவாசியை கொண்டு வந்தாங்க சபையில. அந்த பாஸ்டர் ஐயா வந்து பயங்கரமா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த அம்மாவை விடுதலை வாங்கி தந்தாரு. இந்த அம்மா விசுவாசி எப்படி விசாரிச்சு சொல்லி தெரியல, திரும்ப கொண்டு வந்தாங்க. அதை பார்த்தா முடிய குச்சி போட்டு ஆகுன்னு அலருது. நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அலருது. பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் சொன்னாரு, ஏன் போக மாட்டேன்னு சொன்னேன். அது பசுத்தாய் சொல்லுது, என்னுடைய பொருளை எடுத்து வச்சுக்கிட்டான்னு சொல்லுது. என்ன, என்னுடைய பொருளை எடுத்து வச்சுக்கிட்டான். அப்ப அந்த பாஸ்டர் கேட்கிறாரு, ஓ பொருள் என்னன்னு சொல்லி கேட்டோன்னே, பழைய காலம் இப்ப இருக்கிறதா எனக்கு தெரியாது. பழைய காலத்துல நான் சின்ன இருக்கும்போதுலாம் இந்த அம்மாமாருக்கெல்லாம் வந்து முடி கொஞ்சோண்டு இருக்கும் பாருங்க, தலைமுடி கொஞ்சம் இருக்கும். அந்த தலைமுடி கொஞ்சோண்டு இருந்தா உடனே வந்து அவங்க வந்து கொண்டமுடி இந்த ரோட்ல எடுத்து போடுவாங்க, 10 ரூபாய்க்கு கொண்டமுடி வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த முடியை வாங்கி இந்த அம்மா வந்து தன்னுடைய முடியோட சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சிருச்சு. அம்மா பாட்டு தெரியுது பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை சேர்த்து வச்சுச்சு. இந்த அசுத்தாவி எங்க வந்துச்சா, அந்த முடியில வந்து இந்த முடியோட சேர்ந்து ஒட்டிடுச்சு. அப்புறம் இயேசு நாமத்தில் போனா போல கடைசியில பாஸ்டர் அந்த முடியை பிடிச்சி
ஸ்பீக்கரை கூட உங்க நேரம் திருப்பி வச்சிருவேன். நல்லா கவனமா இருக்கு. யாரும் கண்ண மூடிடாதீங்க. கண்ணை மூடிடாதீங்க. ஆண்டவர் உதவி செஞ்சா அப்புறம் ஒரே நம்ம கண்ணை மூடிடுவோம். பார்த்தீங்களா? கவனிச்சுங்க. கண்ணை யாரும் மூடிடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வாசிக்கல 16 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை எப்படி உணர்த்துவாரா? கண்டித்து உணர்த்துவார். பாரு வந்ததுல இருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஐயா வந்து என்ன செய்றாங்க? சொல்லுங்க. என்ன செய்றாங்க அவங்கள? கண்டிக்கிறாங்க. செய்யாதங்க, போவாத, அதை அப்படி பண்ணாதீங்க பண்ண சொல்றாங்க. ஏன் கண்டிக்க? பாஸ்டர் ஐயா ஒன்றும் கண்டிக்கலங்க. பாஸ்டர் ஐயா யாரையும் கண்டிக்கல. ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து கண்டிக்கிறாரு. ஆண்டவரே இயேசு நான் சொல்றேன், எத்தனை பேரை கண்டிச்சோமோ, எத்தனை பேர் எங்களுடைய கண்டிப்பை கேட்டு மனம் திரும்பினாங்களோ அவங்க எல்லாரும் உயிரோட இருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த விசுவாசிகளை கீழ்ப்படியாம கேட்காம அவங்க கர்த்தர் ஸ்தோத்திரம் கண்டிப்பா கவனிக்காம இருந்தாங்களோ அவங்களாம் செத்து போயிட்டாங்க. நீங்க எங்கள்கிட்ட கேட்ட எத்தனை பேர் நான் 7 பேர் எடுத்துக்கிறேன் சொல்றேன். நாங்க உங்களுக்கு கண்டிச்சா எங்களுக்கு என்ன 10,000 காசு கிடைக்குமா? உங்களுக்கு கண்டிச்சா எங்களுக்கு எதாவது கிடைக்கும்? எதுக்காக கண்டிக்கிறோம்? கண்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆவியானவர் கண்டிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படு ரட்சிக்கப்படு. ஆவியானவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பெறு. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், பிள்ளை ஊழியத்துக்கு கொடு கொடு. ஆண்டவர் ஆவியானவர் தேவனுடைய பரிசுத்தவான்கள் மூலமாக நம்ம என்ன செய்றாரு? ஊழியக்காரரை கண்டித்து யாராவது உதவாம போவாங்களா? என்ன பண்ணுவோம்? நான் என்ன சொல்லணும்? பாருங்க, கவனிக்கலையா? கவனிச்சியா? சொல்லு, என்ன சொன்னேன்? 2 3 பேர் பேசிட்டு நான் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். 2 3 பேர் கவனி உனக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப பாருங்க, ஊழியக்காரை கண்டிச்சு கீழ்படிச்சு நான் நாசமாக போயிட்டேன், அப்படி நடந்தாம போயிட்டோம். இந்த பாஸ்டரையா வந்து நம்ம என் பையனுக்கு சொன்னாரு, அந்த மாதிரி கண்டிச்சா கடைசியில் என் பையன் நடந்தாம போயிட்டான்னு யாரும் சொல்ல முடியுமா? நீங்க வந்து அப்படி இல்லவே இல்லையே. பாஸ்டரையா கண்டிச்சு யாரும் நடந்தாம போக மாட்டாங்க. அல்லேலூயா. யாரோ மிஸ்டேக் பண்ணிருப்பா, என்னோட கண்டிப்பாங்க. அது சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? தீமோத்தேயு சொன்னது போல அவர்கள் பேசுவார்கள், நீ பேசக்கூடாது. அவர்கள் செய்வார்கள், நீ செய்யக்கூடாது. அவர்கள் போவார்கள், நீ போகக்கூடாது. ஏனென்றால் நீ விசேஷமானவன். அல்லேலூயா. அவங்களாம் செய்யறாங்க, இவங்களாம் செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடாது. அதான் சொல்றோம். இப்ப அன்பான தேவ ஜனங்களே, ஆவியானவர் என்ன செய்கிறார்? கண்டித்து என்ன செய்கிறாரு? உணர்த்துகிறார். அதான் ஸ்தோத்திரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உணர்வுள்ள ஆவியானவர். என்ன செய்கிறாரு? உணர்வுள்ள ஆவியானவர் என்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்குது. அப்ப ஆவியானவர் வந்து நம்ம வார்த்தையை கிரியை செய்வாரே, ஆனால் நமக்கு ஒரு உணர்வு இருக்கும். எங்க சார் ஸ்கூல்ல வந்து அடிக்கடி என்ன செய்வார்? சில அடிக்கும் போதெல்லாம் கடைசி பெஞ்ச் ஒன்று இருக்கு பாத்துங்க. நாங்களாம் போய் அடி வாங்கும் போது இப்படி அடிக்கும் போது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் என்ன செய்வார்? கடைசி பெஞ்ச் ஒரு லைன் இருக்குது. அவங்க எந்திரிச்சு வரும்போதே மாப்பிள்ளைகளை போல தான் வருவானுங்க. அவங்க எல்லாம் கல்யாண பிள்ளைகளை போல இருப்பானுங்க. அப்படியே வந்து சார் ஒரு அடி அடிப்பாரு. உடனே இப்படி ஒரு அடி, சார் 2வது அடி, 3வது அடி, 4வது அடி, அப்புறமே இதை நீட்டு வந்த கை நீட்டுவாங்க, 5வது அடி. அப்ப சார் சொல்லுவாரு, எருமாட்டு மேல மழை பெஞ்சு என்ன பிரயோஜனம்? எருமாட்டு மேல, ஏன்னா எருமாட்டு மேல மழை பெஞ்சு ஏதாவது உணர்வு இருக்குமா? உணர்வு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்ல விசுவாசி ஒரு வார்த்தை சொன்னோன்னு படிச்சிடும். சரி, 2 டைம் வெயிட் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம், எருமாட்டு மேல என்னதான் மழை பெய்யுது, அது எங்களை பார்த்து சொல்லுவாரு. எங்களை பார்த்தா சார் எங்களால என்ன இல்லை, என்ன கிளாஸ்ல கடைசி பெஞ்சமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நானும் ஒரு அடியிலே வந்து ஓடி போயிடுவேன். அதாவது ஒரு அடியிலே ஸ்கூல்ல போயிடுவேன். ஸ்கூல் போகல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறாரு. உணர்வு இருக்கும். நம்மகிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து பேசுறாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? சொல்றவர் ஆவியானவரா எல்லாத்தையும் நடக்கணும். நமக்கு ஒரு நல்ல உணர்வு இருக்கும். வட இந்தியாவில் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு சபை இருக்குது. இப்படி பல சபைகளை சொல்ல முடியும். அந்த குறிப்பிட்ட சபையில ஒரு மனுஷன் வந்து ஒரு முறை வந்து பிரசங்கம் பண்றான். அந்த மனுஷன், அந்த வாலிப பையன் வந்து
அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஜார்க்கண்டுக்கு அனுப்பி வச்ச பிறகு ஒரு வாரம் திரும்பி வந்து கொண்டு வந்து பொண்ணை வந்து வீட்டுக்கு போயிட்டான். ஒரு சாட்சி 2 சாட்சி திரும்ப வரல. இவன் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி அப்போ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிறேன், பயங்கரமான துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதனால நான் பொண்ணு வந்து விட்டேன் நான் வீட்டில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்படின்னா அவங்க நல்லா கேட்கவே தெரியுமே, எதுக்கு பொண்ணை கூட்டி படிச்சு நீ அப்போ அங்கே விட்டு இங்கே வந்துருப்பா, இல்லை வேற இடத்துல போய் நல்லா சேஃப்டியாக இருக்கக்கூடிய இடத்துல போய் முடிஞ்சு. இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்போ சரி அப்புறம் விவாதத்துக்கு போகக்கூடாது, விவாதத்துக்கு போனீங்கன்னா நான் கேஸ் போட்டுருவேன். இந்த காரியத்தை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்டேன், ஐயா அவங்ககிட்ட ஆவியானவர் பேசுறாங்க, அவன் எவ்வளோ ஒரு புறம்போக்கு பையன் வந்து சொல்றான், அவன் பொண்ணை சபையில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்றாருன்னு சொல்லி சொல்றான். அப்போ உங்க பாஸ்டருக்கு அறிவு எங்க போச்சு? ஆவியானவர் அவன்கிட்ட சொல்றாரு, உங்க பாஸ்டர் ஏன் சொல்லல? சரி பாஸ்டர் சொல்லல, பாஸ்டர் பெரிய ஒரு மிஸ்டேக். சரி உன் பொண்ணு தானே, அவன் எவனோ ஒருத்தர் ஊழியக்கார வந்து திருப்பணும் சொல்றான்னு சொல்லி சொல்லும்போது நீ ஆண்டவர்கிட்ட ஏன் கேட்கல? எவனோ ஒருத்தர் வந்து சொல்றான் தீர்க்கதரிசனம் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ வந்து உடனே வந்து அது ஆண்டவருடைய அன்னைக்கு தீர்க்கதரிசனத்துக்கு பின்னாடி வந்து அன்னைக்கு கிறிஸ்துவ கூட்டமா போகுது. கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னென்னமோ சொல்லுறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் கடைசியில பார்த்தா வந்து எல்லாமே அசுத்தாவி. நான் சொல்றேன் பாருங்க, ஆண்டவருடைய அதாவது சபைக்கு வெளியே ஏதாவது ஊழியக்காரனோ எவ்வளோ ஒருத்தர் ஆண்டவர் என்ன சொல்றாரு இதை சொல்லி அப்படி சொன்னா நீங்க நம்பாதீங்க. சொல்லணும், உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறாரு, என்கிட்ட பேசல, என்கிட்ட பேசணும். அதே வேளை சபையில ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஆவியானவர் பேசணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆவியானவர் சபையில உள்ள தேவ மனுஷனை கூட பேசுறாரு. என்கிட்ட பேசல, என்கிட்ட உன்கிட்ட எதுக்கு பேசணும்? இல்லை நான் சொல்றேன், ஊழியக்கார சொல்ற காரியத்தை புரிஞ்சுட்டு அளவு இருக்குதா? இதாவது உங்களுக்கு தெரியுமா? ஊழியக்கார சபையில உள்ள ஊழியக்கார ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதுக்கு உடனே நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிக்கிறதுனால ஒரு காலம் நம்மளும் நம்ம குடும்பமும் நாசமா போகவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம் நமக்காக வந்திருக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஸ்தோத்திரம். அன்னைக்குள்ள ஊழியக்காரெல்லாம் வந்து ஒரு பொண்ணுக்கு அந்த சபையில உள்ள ஒரு விசுவாசி பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நடத்தல் இருக்கும். ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச பரிசுத்தவான்கள்லாம் வந்து சிலர் என்ன சொல்லுவாங்க, மம்மி பிரேக் இல்லாத சைக்கிள் போல ஓடாதுன்னு சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாரு ஏன் சொல்றாரு எனக்கு புரியாது. ஆனா அவனுக்கு புரியும், அந்த பாஸ்டர் யாருக்கு புரியும். அவர் பார்க்கும் போதே மூஞ்சிலேயே வந்து என்ன ஆகி இருக்குன்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறார். அவர் கண்டிச்சு வளர்ந்த ஆட்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென். இன்னைக்கு வந்து திருமணக்காரி வரும்போது அவங்க கேட்கிறாங்க, தம்பி ஏதாவது பொண்ணை லவ் பண்றியா? தங்கச்சி ஏதாவது பொண்ணை லவ் பண்றீங்க, பையனை லவ் பண்றியா? அப்படின்னு ஊழியக்காரனுக்குள்ள பெந்தகோஸ்தே ஊழியக்காரன் வந்து கேட்கறாங்க. எல்லாம் கேடு கட்ட ஒரு காலம் வந்துச்சு பாருங்க. கேட்கறவங்க நேரடியா லவ் பண்றியா சொல்லு, லவ் பண்றியா அப்படின்னு அந்த பொண்ணை கட்டிக்கலாம், ஏன்னா எனக்கு தொல்லை இல்லைல்ல. அதுக்கு இந்த லூசுகளுக்கும் அதான் சொல்லுவேன், இந்த பைத்தியங்கள் என்ன செய்யுது? ஏதோ ஒன்று ரெண்டு வச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கண்ட கர்மாந்தரம் எப்படியோ இருக்குது. இந்த பைத்தியங்களை வந்து அடக்க முடியல பாருங்க. நான் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், எச்சரிப்பா சொல்றேன். இப்படிப்பட்ட எந்த தவறையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்க சபையில வந்து பாடம் நடத்துறாங்க, சபையில வந்து பாட்டு பாடுறாங்க. யாரு? கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மாதிரி காதலிச்சு ஓடின கேஸ், அந்த காதலிச்சு ஓடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஊழியக்காரன் வரல. இந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன் ஐயா எத்தனையோ ஊழியக்காரன் போன கல்யாணம் காதலிச்சு ஓடி வந்தா எவன் கல்யாணம் பண்ணி வைப்பான்? ஆனா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குருட்டு ஊழியக்காரன் இருக்கான் பாருங்க. நடந்த சம்பவம் எல்லாம் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட எல்லா இதுல கூட இன்னும் ஒரு கேடுகட்ட காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு பைத்தியக்கார பையன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரதனுடைய அந்த ஆளுடைய மனைவியை கூப்பிட்டு வந்துட்டான். இந்த ஊழியக்காரனுக்கு அதெல்லாம் தெரியாது, தேவையில்லை. அந்த அவருடைய மனைவி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் பிடிச்ச காரியங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. தேவஜனமே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பையன் ஒருவேளை சபைக்கு வரல, சாராயம் குடிக்கிறான், கீழ்ப்படி மாட்டிக்கிறான், பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், அவன் வரலனாலும் நீ சபைக்கு வான்னு சொல்றேன். நானும் என்ன பெரிய விசுவாசம் நினைக்கிறீங்களா? என் அம்மா சொல்லும்போது எனக்குலாம் யோசிக்க தெரியல. நான் வந்து ரகசியமா சில போதைகளுக்கு அடிக்கணும் இதனால வரைக்கும் தெரியாது. ஆனா எங்க அம்மா கண்ணீர் பிடிச்சு எனக்காக சொல்லுவாங்க. ஒரு நாள் ஞாயிறு ஆராதனை விட்டது கிடையாது.
அந்த குடும்பத்தார் எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இவன் தான் என் பையனை கடத்திட்டு போயிட்டான். பாருங்க, அவன் பையனே ஒரு மெண்டலு, அதை மெண்டலை புரிஞ்சுக்கொள்ளாத இது ஒரு மெண்டலு. பையன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரிஞ்சு மாஸ்டர் ஐயாடா எதுக்கெடுத்தாலும் போலீஸ் சொல்லணும், குற்றம் சொல்லணும், ஏதாவது வாயில் போட்டு மெழுகு மாதிரி யார் கிடைக்கிறா நமக்கு? பாஸ்டர் தான் கேட்கும். இந்த பாஸ்டர் என் பையனை கொண்டு போய் கடத்தி வச்சுட்டாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்ல கடைசியில் தெரிஞ்சு போச்சு. அவன் வந்து என்னாச்சு, இவன் வந்து சத்தீஸ்கர் போலீஸ் கொண்டு போய் அந்த ஜெயில அந்த பையனை ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு நீங்க போக முடியுமான்னு சொல்லி கேட்கிறான். போக முடியுமான்னு கேட்கிறான். இவர் எங்க பாரா ராயகடை 150 கிலோமீட்டர். நான் பொதுவாக இந்த மாதிரி காரியத்துலாம் போறதில்லை. ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு விசுவாசி சொல்லுது, ஐயா பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லுது அவங்க பையன் வந்து ஒரு பொண்ணை ஏதோ லவ் பண்ணிட்டு கடைசியில் பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு, போக மாட்டேங்குது. இப்போ அந்த பையனோட அம்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த வீட்டில் அந்த பொண்ணு மாதிரி சபை அப்படி போயிடுச்சுன்னு சொன்னா, என் வீட்டை வந்து போயிடுச்சு சொன்னா நான் சபைக்கு வந்து ஆண்டரை ஏற்றுக்கொள்ளேன். நான் சொன்னேன், நீ இப்படி ஒன்றும் ஆண்டரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நானும் ஏற்கனவே எங்களை பார்த்து தேடி இருக்கிறானுங்க, எவன் கிடைச்சா எந்த பிள்ளைங்க அந்த கிடைச்சா போட்டுக்கலான்ட்டு. இதுல வேற அந்த வீட்டில் போய் ஜோமா என்ன சொல்லிக்கணும், ஆண்டவரே இந்த பையன் காதலித்த இந்த காதலியை இவனுடைய காதலியை இந்த மகளை இந்த சகோதரி என்ன சொல்றதுதான் சொல்ல இவனை இயேசு நாமத்தில் விரட்டும் ஆண்டவரே. இது நான் இது எங்கள் ஊழியமா, இதே ஊழியமா? நான் சொன்னேன், விசுவாசம் நீ அவன் வீட்டுக்கு போ, பக்கத்துக்கு தான் நீ போகாத. போனா நாளைக்கு போலீஸ் கேஸ் வரும், நீ போய் உள்ள கிடப்படி. எதுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும், எதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்ல ஒரு ஞானம் இருக்கணும், அறிவு இருக்கணும், உணர்வு இருக்கணும். ஆமே அல்லேலூயா. ஐயா என் பையன் ஓ பையன் தான் அப்படி போகாத ஒரு எல்லாம் மாஸ்டர் சொன்னாரு. அப்படி போகாத ஆரம்பத்துல இருந்தே நம்ம கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட அசுத்தாவே வராது. சபைக்கு நம்ம வந்து வரோம், நம்ம வீட்டை என்ன செய்யணும், வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டும். உங்க பையன் உங்க பொண்ணு எங்க போறான் என்ன வரான், மொபைல்ல போறான் என்ன செய்யற உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் தெரியும், எல்லாம் செடிக்கு எப்படி செடிக்கு சொன்னா, ஆண்டவரே என் பையன் எங்க போறான் எங்க வரான், என் பொண்ணு என்ன மொபைல்ல பண்ண தெரியல ஆண்டவரே. ஆனா நான் உங்களை நம்புறேன், என்னுடைய மகனை நம்பல உங்களை நம்புறேன். நீங்க தான் அவங்கள வேலை எடுத்து பாதுகாப்பு உங்க பொறுப்பு ஆண்டவரே. சந்தல கபால் அறியாதா அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த பையனுடைய கண்ணும் மனசு எங்கி போக நேர வீட்டுல வரும். எவ்வளவு ஒருத்தர் கிடைச்சாலும் சரி அவன் இல்லாம நான் வாழ மாட்டேன், அவன் இல்லாம வாழ மாட்டேன்னு சொன்னா இந்த பைத்தியம் இந்த ஒரு நாளா சொல்லியிருக்கா, என் அம்மா இல்லாம நான் வாழ மாட்டேன், என் அப்பா இல்லாம வாழ மாட்டேன், அல்லது ஏசு இல்லாம வாழ மாட்டேன் சொல்லியிருக்கா. அது சொல்றது வாய் வராது. அது சொல்றதுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து இந்த ஊழியர்களுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் எத்தனையோ கேஸ் பார்த்துட்டு ஸ்தோத்திரம். அவ பாருங்க ரொம்ப கவனமா இருக்கு. அன்பான தேவஜனங்களே, இளைஞர்கள் வாலிபர்கள் பெண்கள் ஸ்தோத்திரம். பயமா இருக்கிறவங்க விசுவாசின் ஆவிகள் பயங்கரமாக செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு என்ன வேணும்னு சொன்னா நடத்துதல் வேணும், உணர்வுள்ள ஆவி நமக்கு வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அபிஷேகம் ஆவியான நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் சொன்னா நமக்கு விரோதமாக வருகிற வியாதிகள், நமக்கு விரோதமாக வருகிற மந்திரவாதங்கள், வெள்ளி சூனியங்கள், எதிரிகளை ஆண்டவர் தொடுவார். அந்த அபிஷேகம் தொடும். அபிஷேகம் அவனை ரட்சிக்கும். வட இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். சுதந்திரம் என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு பெரிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு 5 நாள் தொடர்ந்து ஆராதனை, நைட்டு முழுவதும் ஆராதனை, பகல்ல ஸ்டேஜ்ல போட்டு தூங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு RSS சகோதரன் போயிட்டார். அவரும் கூட 2 பேர் கூட்டி போயிட்டாங்க. போனப்ப அந்த கூட்டத்துல கலவரம் பண்ணாங்க, ஏதாவது செய்யணும் சொல்லிட்டு. அப்புறம் நினைச்சா கலவரம் உண்டாக்குறதோட என்ன செய்யலாம், இவங்க தூக்கிட்டு இருக்கிறாங்க. நேரா போய் என்ன செய்யலாம், ஸ்டேஜ்ல உள்ள கேசியோ அந்த டோலக்கு அப்படிங்கிற டோலை சொல்லுவோம், டோலக்கு அந்த மத்தளம் அந்த இசைக்கருவிகள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா என்ன செய்ய இவங்க நாளைக்கு எப்படி கூட்டம் நடத்துவாங்க. ஒன்றும் கூட சொல்லலாம், என்ன செய்ய ஐயா எப்படியாவது கேஸ் தூக்கிட்டு போயிடணும், இந்த மிஷினத்துக்கு தூக்கிட்டு போயிடணும், நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்கக்கூடாது, அந்த விருந்தகத்தை எடுத்துட்டு போயிடணும். எல்லாம் தூக்கி கட்டி ஒரு சேலை வீசுறாங்க, துணியில் கட்டி ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணும்போது கீழே ஒரு சின்ன பையன், குட்டி பையன் வந்து அதுக்கு சொல்றான், அங்கள் எங்கள் அம்மாவும் ரொம்ப சீரியஸாக இருக்குது, தயவு செய்து வந்து ஜோ பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறான். அந்த பையன் என்ன நினைச்சிருக்கான், இவன் வந்து மாஸ்டர் நினைச்சிருக்கான், இந்த வெறி பிடிச்ச பையன். அப்போ அந்த பையன் வந்து ஸ்தோத்திரம் என்னாச்சு சொன்னா திரும்பி போறான். அப்போ வந்து இவர் என்ன நினைக்கிறான், எப்படியாக இந்த குடும்பத்தை வந்து திரும்ப நம்ம மதத்துக்கு கொண்டு நினைச்சிட்டு இன்னைக்கு நானா பாட சொல்லிட்டு நேரம் அந்த பையன் காலையை எடுத்துட்டு போறான். இவனையும் கூட போறாங்க. போனா அங்க படுத்த படுக்கையில ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு தாயார் படுக்கை வச்சிருக்காங்க.
ஆடுதல் பிடிச்ச சவுல் வந்தான், பிடிச்சு கொலை செய்யக்கூடிய கொலை வெறி கூட அந்த இடத்துல வந்திருக்கிறான். ஆனா அவனுக்கு எதுவும் சொல்லி ஆடுகிறாங்க. ஆவியானவர் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாட்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் செய்கிறார். ஆமென். நான் ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு விசேஷமா சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வந்து இறங்குறது நமக்கு பலன் அடைந்து சுவிசேஷம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லுவோம். ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வந்தா சுவிசேஷம் சொல்லுவோம். இரண்டாவது உருவிக்கப்படுவோம். ஆமென். ஹalleluya. ஒரு சகோதரர் வந்து வந்தாரு. அந்த சகோதரர் வந்து கஞ்சா அடிப்பார். கஞ்சா அப்படின்னு குட்கா என்னெல்லாம் போதைப் பொருள் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி வியாபாரம் பண்ணுற மனுஷன். மாத்திரமல்ல அதை வந்து அவங்க சாப்பிட்ற ஒரு மனுஷன். அப்படி போதைக்கு அடிமையான ஒரு மனுஷன் வந்து வந்தாரு. முதல் நாள் வந்து சும்மா ஜோம் அனுப்புனேன். அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. முதல் நாள் ஜோம் பண்ண சண்டே, 2வது சண்டே வந்தாரு. ஜோம் பண்ண 2வது சண்டே வந்து என்ன சொல்றாருன்னா, பாஸ்டர்யா நான் இப்பெல்லாம் போதைக்கு அடிமையானேன். ஆனால் எல்லாத்துக்கும் வெளியில் ஆயிடுச்சு. எனக்கு 2 சண்டை 3 கடைசியில் சொல்ல வீடு மட்டும் கொடுக்குறையா அதுவும் என்னோட போயிடும். 3வது ஆராதனை வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வீடு குடிச்சிட்டு இருக்கிட்டேன். அவங்க மகளுக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேல குழந்தையே இல்லை. அவங்க அசுத்த ஆவி பிடிச்சு வச்சிருக்குது. அந்த மகளை கொண்டு வந்தா சபைக்குள்ள கூட வரல. சபைக்கு வெளியே கிராமத்துல தான் அந்த கொண்டு வந்து அந்த பாப்பா வந்திருக்காங்க. அங்க வரும்போதே அவங்களுக்கு இருக்க அந்த அசுத்த ஆவி அவங்க உள்ள வரவிடாம அழைத்து வைத்து அந்த இடத்துலயே அந்த ஏழுக்குள்ள இருந்து வரல. அங்கேயே அந்த அசுத்த ஆவி அவங்க அந்த அம்மா அந்த பாப்பா அந்த தங்கச்சி விட்டு ஓடி போயிடுச்சு. 2 பிள்ளைகள் ஆமென். ஹalleluya. அப்ப ஆவியானவர் நம்ம சபையில இருக்கிறார், நம்ம விடுவிக்கிறார். நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் ஏற்பட்ட ஆட்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் விடுவிப்பார். ஆமென். ஹalleluya. இப்ப சொல்லப்பட்ட எத்தனையோ காரியங்களை சொல்லக்கூடிய அன்பானவர்களே, அப்ப ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு எங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹalleluya. கடைசியா ஒரு காரியம் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவியானவர் வந்தா ஆண்டவர் சொல்றாரு அப்போஸ்தலர் 1:8 நம்ம வந்து ஆவிய பரிசுத்த ஆவியை நம்ம மேல வரும்போது நம்ம பலன் அடைந்து என்ன செய்வோம்? நம்ம பூமி எங்கும் சாட்சிகளாக இருப்போம். ஆமென். சுவிசேஷம் சொல்லுவோம். என்ன செய்வோம்? சுவிசேஷம் சொல்லுவோம். சுவிசேஷம் சொல்லணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. அப்போ சுவிசேஷம் நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதாவது ஞானமுள்ள மகன் தகப்பனை சொல்லுங்க எல்லாரும், ஞானமுள்ள மகன் தகப்பனை சத்தமா சொல்லுங்க சந்தோஷப்படுத்துகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சபையில ஒரு தகப்பன் உண்டு. இந்த சபையில ஒரு தகப்பன் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞானம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்கள் செயல்பாடுகள் மூலமாக தகப்பனை சந்தோஷப்படுத்தும். ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இருந்த அந்த ஐக்கியத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒருத்தருமே எனக்கு தோணும் சொல்ல முடியாது. எந்த காரியத்திலையும் எனக்கு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. எதுவுமே சொல்ல முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பொருளா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒருத்தருமே ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். காரணம் என்னன்னு சொன்னா நம்ம நடத்துறதுல வந்து நம்ம சந்தோஷப்படுது. நம்ம மூலமா அதான் வசனம் சொல்லுது, அந்த நடத்துகிறவர்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு ஆளுமையினால் 13ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துருங்க. சீக்கிரம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் அதுக்கு 17ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக
ஏதாவது செய்வாங்களா? சாப்பிட செய்வாங்களா? அவங்க செய்வாங்களா? இவங்க செய்வாங்களா? சார் எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன், என்ன கொடுத்தா எப்படி எவ்வளவு கொடுப்பா? அவங்க 5000 தர மாட்டாங்க. நான் அதான் என்ன சொன்னா, அவரு சாமி இருக்கிறாரா இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் இயேசு நம்பக்கூடிய ஒரு தேவ மனுஷன். இயேசு நன்மை எனக்குள்ள இருக்குது. அந்த ஊழியக்கார சாப்பிட்டு இருக்கிறானா இல்லையா அது எனக்கு தேவையில்லை. ஆனா ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் இன்னொரு உறுப்பு பார்த்து சிரிச்சுட்டு இருக்காது. உடனே என்ன செஞ்சேன், நான் ஏற்கனவே ஊழியக்காரங்களுக்கு ஆசிரியர் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறேன். தனித்தனியாக கலெக்ட் பண்றேன். நான் எனக்கு வரக்கூடிய அந்த காணிக்கைகளை சில ஆயிரங்களை கடந்த காலத்தில் 2 ஊழியக்காரங்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். ஆமென். ஒரு காலத்தில் 5000 ரூபாய் நான் வாடகைக்கு எடுத்து நினைச்சேன். ஆனா நீங்க போற இடத்துல எல்லாம் ஆண்டு பெரிய இருக்கிறாள். தமிழ்நாட்டில் ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்து காலை 70 சுற்றுலாச்சு. ஆபரேஷன் நடத்துவாங்க செய்வதற்கு பல ஆயிரம் சில லட்சங்கள் தேவை. ஸ்தோத்திரம். என்னென்ன முடிஞ்ச சில ஆயிரங்கள் அந்த ஊழியக்காரருக்கு ஒரு சபையில போனா கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய சபை அவங்க டீ போட்டு தரதுக்கு விரும்புறாங்க. ஆனா கடையில போய் வாங்குறது சக்கரை கூட கிடையாது, சுகர் கூட கிடையாது. அது ஸ்தோத்திரம். உடனே அங்க ஒரு சின்ன ஒரு உதவி. ஆமென். ஹல்லேலூயா. 100 ரூபாயை சேர்த்தா கூட 10 முறை சேர்த்தா எவ்வளவு ஆகும்? எவ்வளவு? 10 முறை சேர்த்தா 100 ரூபாய் சேர்த்தா 1000 ரூபாய் இல்லையா? நான் என்ன நினைப்பேன், ஊழியக்கார மாசம் வந்து வீட்டில் வந்து 10 ஊழியக்காரன் வந்தா என்ன செய்வது? 1000 கொடுத்தா 10,000 கொடுக்க முடியல இல்லையா? அதை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு அப்படி நம்மகிட்ட அப்படி கிடையாது. கர்த்தர் கொடுத்திருக்கிறா, கொடுக்காட்டி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி பல ஊழியர்களுக்கு நான் வந்து கைமாறு கதிராம நிறைய ஊழியர்களுக்கு செய்து வருவதற்கு ஆண்டவர் இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணலாம், ஐயா ஏதாவது ஜெபம் பண்ணுங்கய்யா, இந்த மாதிரி கஷ்டமா கேட்கும்போது கஷ்டமா கேட்டுட்டு சாப்பாடு சந்தோஷமா சாப்பிட முடியல. பாத்துங்க உள்ளத்துல அதே மனசு வருது. அந்த ஊழியக்காரர் சாப்பாடு இன்னொருத்தருடைய ஐயோ அந்த ஊழியக்கார மனைவி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ஐயோ அந்த மிஸ்டரி கஷ்டமா இருக்கிறாரு. அவங்க பிள்ளை ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் ஸ்கூலுக்கு ரொம்ப நாள் அனுப்பல, வந்து 300 ரூபாய் தேவைப்படுது. இல்லையே, ஒரு காலத்துல 300 ரூபாய் கூட காசு இல்லாம நான் என் பிள்ளை வீட்டுல ஸ்கூலுக்கு அனுப்பல. ஏன்னா பிரின்சிபல் சொல்லிட்டாங்க, நீ முதல்ல காசு 300 ரூபாய் கொடுத்து நீ ஸ்கூல் அனுப்புன்னு சொல்லலாம், படிக்க வைக்க மாட்டோம். நான் சொன்னேன், ஒன்றும் சொல்லல, பிள்ளைய வந்து ஸ்கூல் அனுப்பல, வீட்டுக்கு வச்சுட்டேன். ஆண்டு சொன்னேன், ஆண்டவரே என்னுடைய மகன் படிக்கணுங்கிறது உங்களை சுத்தம் சொன்னா 300 ரூபாய் கொடுங்க, இல்லைன்னு சொன்னா நான் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். அடுத்த நாள் பிரின்சிபல் சொல்றாங்க, சார் தயவு செய்து பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீங்க உங்க பிள்ளைய அனுப்ப. நான் சொன்னேன், மேடம் நான் என் பிள்ளைய ஸ்கூல் அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். பிரின்சிபால் சொன்னேன், அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். ஆமென். நான் சொன்னேன், நீங்க 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் பிள்ளைய அனுப்பி, இல்லைன்னா என் பிள்ளை படிக்க வேண்டாம், என் கூட இருக்கட்டும் படிச்சு அப்படி. ஆனா கேட்டா நிறைய உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் பார்த்துங்க. கேட்டா உங்களோட ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவர் பிச்சை எடுத்த கூட தருவிக்கல இல்லையா? சாரி, பிச்சை எடுத்து பார்த்து வந்துருச்சு தமிழ்ல, மனுஷங்க இல்லையா? சும்மா கேட்டாங்க, வச்சுங்க ஐயா அம்மா ஒரு 10 ரூபா கொடுமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டா தருவாங்களா இல்லையா? ஆனா எனக்கு அது கிடையாது. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், ஜீவன் உள்ளவர், போஷிக்கிற தேவன். நம்ம கேட்டுதான் நம்ம செய்யணும் கிடையாது. ஏன்னா ஊழியம் கற்பனை எல்லாம் அப்ப அவருக்கு சித்தவன் தருவார். ஆமென். ஆண்டவர் 300 ரூபாயா தந்தார். கொடுத்தா ஸ்கூலுக்கு இல்லைன்னா வீட்டிலே தான் இருக்கணும். ஆண்டவர் தந்தார். ஆனா அதே போல ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, 300 ரூபாய் இல்லாம ஸ்கூல்ல உடனே ஒரு சின்ன ஒரு ஊழியர்களுக்கு செய்யக்கூடிய ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும். அன்பான தேவ ஜனங்களே, அப்ப ஞானம் உள்ள மகன் தகப்பனை என்ன செய்வான்? அப்பா எப்பயுமே சந்தோஷமா வந்து பேசியிருப்பாரா? தம்பி அப்பா எப்பயுமே வந்து முத்தம் கொடுத்து மகனே தம்பி மகளே அப்படியே பேசிட்டு இருப்பாரு. தப்பு செஞ்சா நீங்க அழகான் கொடுப்பாரு. ஏன்னா தோல் வேறு வளர்ந்துச்சு, நீங்க இப்படி அடிக்கிறீங்க, அப்ப தப்பு செஞ்சு அடிக்கிறதா சொல்லலாம். வசனம் என்ன சொல்லுது? நம்பிக்கை இருக்கு மட்டும் மகனே சிச்சை செய். நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஏசப்பா இருக்குல்ல, என்னுடைய மகனை திருத்துவார், நம்பிக்கை இருக்கு, அதுவரை என்னால் முடிஞ்ச சிச்சைகளை நான் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு. வசனம், நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், உலகத்துக்கு கீழ்ப்படிய கிடையாது. ஒரு குழந்தை அடிக்கிற அம்மா அடிப்பேன், ஏன் அடிக்க மாட்டேன்?
அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பாஸ்டர் மூலமா ஒரு நல்ல ஊழியம், அருமையான ஊழியம். சோதரம் இதை செஞ்சு பாருங்களேன். ரொம்ப காசு வேணுமா? பல லட்சம் ரூபாய் காசு வேணுமா? சொல்லுங்க. பல லட்சம் வேணுமா? அது வீடு வேணுமா? கார் என்ன வேணும்? சொல்லுங்க. வேணுமா வேணாமா? அவ்வளோ வேணாமா? வீடு வேணுமா வேணாமா? கார் வேணாமா? பணம் வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேண்டாமா? சரி வேண்டாம் என்ன பண்ணுறது? நான் விட்டு வடைங்க இடம் வாங்கிக்கிறேன். வேண்டாம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேணாமா? சொல்லுங்க. வேணும்னு சொன்னால் ஆத்மாதான் ஆதாயம் கொடுப்பாங்க. நீங்கள் ஆத்மா ஆதாயம் செஞ்சீங்கன்னு சொன்னால் எல்லாவித ஆசீர்வாதமும் அதுதான் இருக்குது. அந்த ஊழியக்காரன் வந்தான், அங்கே போய் ஜெபிக்கிறேன், இங்கே போய் ஜெபிக்கிறேன், திருப்பதி வந்திருக்காரு, தலையை கொடுத்தாதான் அவர் தலை போயிடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆத்மாக்களை நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஆதாயப்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆதாயப்படுத்தி பாருங்களேன், நல்ல ஆதாயப்படுத்தி பாருங்களேன். சுவிசேஷம் சொல்லி பாருங்க. நாங்கள் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே கைப்பிரதி நானே அச்சடிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் 10,000 கைப்பிரதி அச்சடிச்சு கொடுத்துருக்கிறேன். முதல் முறை தமிழில் வந்து 2,000 கைப்பிரதி அடிச்சிருக்கிறேன். ஹிந்தி மொழியில் 8,000 கைப்பிரதி அடிச்சிருக்கிறேன். இப்போ அந்த கைப்பிரதிகளை வந்து சில வெளிநாட்டில் கேட்குறாங்க. இந்த சோத்திரம் இப்போ வந்து ஹிந்தியில் அடிச்சு தமிழில் அடிச்சு அதுக்கடுத்து வந்து ஆங்கிலத்தில் அடிக்கிறேன். இதில் ஒரு என்ன ஆச்சரியம் சொன்னால், நான் கைப்பிரதி அடிக்கிறேன்னு ஒரு கத்தோலிக்க சபையில் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவர் சொன்னார், ஐயா அடைந்து ஆத்மாக்கள் நீ கைப்பிரதி அடிக்கிறீங்களா? நான் வந்து ஒரு 2,000 ரூபாய் கைப்பிரதிக்காக கொடுத்து சொல்லி கொடுத்தார். அவர் 500 ரூபாய் நாட்டுக்கு அனுப்பி கொடுத்தாரு. அப்போ மிஸ்டரி சபையில் மிஸ்டரி சாப்பிடணும்னு சொல்லி சில பேர் போல சில இருக்குதுங்க. அப்போ என்ன சொன்னால், சரி ஒருத்தர் கைப்பிரதி அடிக்கிறார், இது மாதிரி பண்ணுறாரு, சரி ஏதோ ஒரு சரி நான் கைப்பிரதி அடிச்சு பண்ணலாம்னு சொல்லி செய்யலாம் இல்லையா? ஆனால் கத்தோலிக்க சபையில் போகக்கூடிய அந்த சகோதரர் வந்து 2,000 ரூபாய் இதான் பண்ணிவிட்டாரு. ஆனால் மிஸ்டரி சாப்பிடணும், மிஸ்டரி சபை, மிஸ்டரி ஊழியம், நம்ம மிஸ்டரிக்காக அதை இப்படிலாம் சொல்கிறப்படியாக கண்டிக்கூட இல்லை. ஒரு சந்தோஷம் பண்ணணும் இல்லையா? 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 அவரால் இந்த மாதிரி கைப்பதிகளை என்ன செய்யணும்? கிராமத்தில் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் பேசாமல் இது பேசும். ஆத்மாக்களை இந்த மாதம் 100 பேருக்கு நான் விஷயம் சொல்லுவேன். முதல்ல போடுங்க. ஆமென். சொல்லுங்க போய். அந்த 100 பேர் வந்த மூலமா நீங்கள் நினைக்கணும் 100 பேர் ஏன் மூலமாக வரணும். அந்த 1,00,000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷம் வாங்கிக்கணும் இல்லையா? ஆனால் 1,00,000 ஆத்மாக்கள் அவங்க சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா? இல்லையா? அல்லேலூயா. நான் இயேசு நாமத்தில் தாழ்ந்தா சொல்கிறேன். அடுத்த முறை ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்தா சொல்கிறோம். பக்கத்துலலாம் இதெல்லாம் காமிக்கிற இடத்துக்கு கூடாது, பக்கத்தில் எங்கேயும் காலையில் கூடாது, இடம் முழுவதும் இடம்